வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 27/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்குங்க. அதாவது விசுவாவசு வருடம் தை மாசம் 13ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. காலையில 11 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. பரணி நட்சத்திரம் மேசராசிலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 11 மணிக்கு மேல ஆரம்பிக்குதுங்க. சந்திராசிரமமா அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபத்துக்கு தனுசு ராசி சந்திராசிரமம் அமையக்கூடியது. நட்சத்திர நாம எழுத்துக்கள்லாம் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா உங்க குழந்தைகளுக்கு நீங்க வைக்கலாங்க. திதின்னு பார்க்கும்போது நவமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணமும் ஓடிட்டு இருக்குங்க. ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்சகிரகம்னு பார்க்கும்போது செவ்வாயும் சந்திரனும் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது வல்லூர் தான் பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்குங்க. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் மகர ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ரிஷபத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. எடுத்த உடனேயுமே கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சூரியன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. 6 வருஷம் சூரிய திசை. பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறலாங்க, குறையலாம். சரிங்களா? அடுத்து சந்திர தசை 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை 16 வருஷமும், சனி தசை 19 வருஷம். இத்தனை தசாபுத்தி காலங்கள் கொஞ்சம் நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில லக்னங்கள் ஆகாதுங்க. எந்தெந்த லக்னங்கள் ஆகாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னங்கள் ஆகாதுங்க. மற்ற எந்த லக்னத்துல வேணாலும் குழந்தை எடுக்கலாம். ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அடுத்தடுத்த தசாபுத்திகளும் நல்லா வாழ வைக்கும். குழந்தைகளோட வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்ல கல்வியையும், நல்ல பொருளாதாரத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த 6 லக்னங்கள்ல எடுக்காம இருந்தாலே. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு குழந்தைங்க பிறந்ததுல இருந்தே தாய் தந்தைக்கு கடனோ, நோயோ, வம்பு வழக்கு பிரச்சனையோ, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதோ, பூர்வீகத்துல வாழ முடியாத சூழ்நிலையோ, ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையோ, சரிங்களா? தொழில்ல தந்தைக்கு லாபத்தையோ, எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனையிலேருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய லக்னங்கள் மீதி 6 லக்னங்கள். இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் ஆகாது. சரிங்களா? குழந்தைகளோட ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா, அவங்களோட தன்மை எப்படி இருக்கும், கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத முழு வீடியோவும் போட்டிருக்கோம். அங்கேயும் போய் பாருங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்படுதுன்னா, கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மீதி தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கங்க.